பாலைவன சிங்கமும் தூக்குமடை குறிப்புகளும் என்ற தலைப்பில் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இணைய வழி கூட்டத்தில் எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற இகக ரிஸ்டாருடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் இனியவன் அவர்களுக்கும் மற்றும் மக்கள் அதிகார கழகத்தின் தோழர் மாறன் அவர்களுக்கும் இந்த இணைய வழி கூட்டத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் இந்த இணைய வழி கூட்டத்தை ஒருங்கிணைந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் ஆறுமுகம் மக்கள் ஜனநாயக இளைஞர்களும் அவர்களுக்கும் இறுதியாக நன்றி உரையாற்ற காத்திருக்கின்ற அரியலூர் மாவட்ட அமைப்பாளர் தோழர் மணிவேல் மாஜாயக்க அவர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, இந்த கூட்டம் இந்த தலைப்பிலே ஏற்பாடு செய்வதற்கான காரணம், இன்று உலக அளவிலே ஏகாதிபத்தியங்கள் காலனி ஆதிக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராகவும் பாசிச அடக்குமுறைக்கு எதிராகவும் போராடிய இருபெரும் தலைவர்கள் உமர் முக்தார் அவர்கள் இத்தாலிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடி பழங்குடி மக்களை திரட்டி அந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர். அதே நேரத்தில் அவர் கம்யூனிஸ்ட் அல்ல, ஒரு விடுதலை வீரர். இன்னொரு தோழர் ஜூலியஸ் பூசிக், அவர் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்து ஜெர்மானிய பாசிச அடக்குமுறையை எதிர்த்தும், இன்னும் சொல்ல போனால் இரண்டாம் உலக யுத்த காலகட்டத்தில் உலக மறுபங்கீட்டிற்காக நடத்தப்பட்ட இரண்டாம் உலக யுத்த போர்க்காலத்தில் ஒரு கம்யூனிஸ்டாக தன்னுடைய வாழ்வை பயணித்தவர். அவர் எழுத்தாளர், பத்திரிகையாளர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை ஆசிரியர், மத்திய கமிட்டி உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர். உமர் முக்தார் அவர்கள் வாழ்ந்த காலகட்டமானது, அவருடைய போராட்டமானது நவீன ஆயுதங்களோ டாங்கிகளோ அவர் பயன்படுத்தவில்லை. சாதாரண துப்பாக்கிகளை பயன்படுத்திய குதிரைப்படையை பயன்படுத்தி அவர் போர் புரிந்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், போராடுவதற்கு ஆயுதங்கள் முக்கியமல்ல, போராட்ட லட்சியங்கள் தான் முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்தியவர். அவர் மதக்குருவாக இருந்த போதிலும் நாட்டின் மீது கொன்ற பற்று, மக்கள் மீது கொன்ற அன்பு, சக மனிதர்கள் இடையே அவர் காட்டிய அந்த அன்புதான் அவரை போராட்ட களத்திற்கு தூண்டியது. என்னுடைய நிலத்தை அந்நியர்கள் ஆக்கிரமிப்பதை எதிர்த்து போராடுவது என்னுடைய லட்சியம் என்று அவர் வீர முழக்கமிட்டார். பாலைவனத்திலே பெரிய அளவில் அரண்கள் இல்லாத ஒரு சூழலில் அந்த பாலைவன அரணையும் பச்சை மலையும் அரணாக கொண்டு இத்தாலிய ஏகாதிபத்தியத்தை ஓட விரட்டிய மிக பெரும் மாவீரன், போராளி. நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது,
லட்சிய உணர்வு கொண்டவன், தன்னுடைய லட்சியத்திற்காக நாற்றுப்பட்டு கொண்டவன், மக்களை நேசிப்பவன், எத்தகைய சூழ்நிலையும் தன்னுடைய போராட்டத்திலிருந்து பின்வாங்காமல் போராடக்கூடிய துணிச்சல் கொண்டவன் என்பதை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல தருணங்களே அவர் இத்தாலிய ஏகாதிபத்தியத்து போராடும் போது படைகள், டேங்கிகள் வருகிறது, அதை எதிர்த்து போராடுகிறார். அதை முறியடிப்பதற்காக யுக்திகளை வகுக்கிறார். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது பேச்சுவார்த்தையின் போது விட்டு கொடுக்காத ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். திரும்பவும் பேச்சுவார்த்தையை முறித்து கொண்டு போராடுகிறார். இப்படி பல்வேறு வகையிலே அவருடைய போராட்டம் வீரம் செறிந்ததாக, இன்னும் சொல்ல போனால் அந்த அரபு மக்களுடைய, இஸ்லாமிய மக்களுடைய அந்த அடிமைப்பட்ட மக்களுடைய ஒடுக்குமுறை எதிர்த்து மிகப்பெரிய தீரமிக்க போராட்டம் நடத்தியவர். அந்த வகையிலே ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர் என்ற வகையிலே நாம் அவரை போற்றுகிறோம். போற்றுவதற்கான காரணம் இன்று இன்னமும் ஏகாதிபத்திய ஆதிக்கமும் காலனி ஆதிக்கமும் தொடர்கிறது என்பதால். ஜூலியஸ் பூசிக் சொன்னது போல, மரணம் முடிவல்ல, அது புதிய வாழ்வின் தொடக்கம் என்று சொன்னது போல, மரணத்தால் போராளிகளை மண்டியிட வைக்க முடியாது, அவருடைய வரலாறு மறைந்து விடாது. அது புதிய வாழ்வாக தொடர்கிறது. அது போராட்ட வாழ்வாக, தியாக வாழ்வாக மக்களின் மனங்களில், பல்வேறு நாட்டு மக்களுடைய மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் முக்தார் வாழ்ந்த காலத்தில் நாம் இல்லை. அவருடைய நாடு வேறு, ஜூலியஸ் பூசிக் நாடு வேறு. ஆன போதிலும் அவர்கள் இருவரும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. ஆன போதிலும் நாம் அவர்களை பற்றி நாம் இங்கு பேசுகிறோம் என்று சொன்னால், ஜூலியஸ் பூசிக் சொன்னது போல, மரணம் என்பது முடிவல்ல, அது புதிய வாழ்வின் தொடக்கம் என்று அவர் சொன்னது. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், உலகத்தில் வரலாறு இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று போராட்ட வரலாறு, தியாகத்தின் வரலாறு. இன்னொன்று ஆதிக்கக்காரர்களுடைய, காலனி ஆதிக்கவாதிகளுடைய, முதலாளித்துவாதிகளுடைய, பிற்போக்கு நலோடமையாளர்களுடைய வரலாறு ஒன்று இருக்கிறது. எப்படி ஜூலியஸ் பூசிக்கும் உமர் முக்தாரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் மரணமடையவில்லை, அவர் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் ஹிட்லர்களும் முசோலின்களும் இன்று வேறு உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மோடி உருவத்திலே, நெதன்யாகு உருவத்திலே, ட்ரம்ப் உருவத்திலே, இப்படி உருவங்கள் தான் மாறி இருக்கிறது. ஆனால் அவர்களும் இன்று இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் முதலாளித்துவத்தை வீழ்த்தாமல், ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தாமல், சுரண்டலை வீழ்த்தாமல் உலகத்தில் இந்த வரலாறு முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஏகாதிபத்திய ஆதிக்கம் உள்ளவரை காலனி ஆதிக்கம் தொடரும். முதலாளித்துவ சுரண்டல் உள்ளவரை உழைப்பாளருடைய சுரண்டப்படுகின்ற வரை இந்த வரலாறு நீடிக்கும். ஆகவேதான் முதலாளித்துவத்தை ஒழித்து கட்டாமல், ஏகாதிபத்தியத்தை வீழ்த்தாமல் இந்த வரலாற்றை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஆகவேதான் இன்று எத்தகைய தியாக வரலாற்றை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. உமர் முக்தாருடைய வரலாறை பெரிய அளவில் புத்தகமாக இல்லை என்றாலும் திரைப்படமாக நாம் பார்த்திருப்போம். உண்மையிலே அந்த திரைப்படத்தில் உள்ள காட்சிகள் அனைத்தும் மிகைப்படுத்தியதல்ல.
வரலாற்று குறிப்புகள் உள்ளது அப்படியே அந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய வயது தூக்கிலிடும் பொழுது 73. 73 வயதில் ஒருவர் தூக்கு கைத்து முத்தமிடுகிறார். அதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவரை கைது செய்து சிறைப்படுத்தும் பொழுது அவரிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய படையை, போராளிகளை போராட்டத்தை நிறுத்த சொல்லுங்கள், உங்களுக்கு வாழ்வளித்து உங்களுடைய நாட்டை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்று. அடிமை தேசத்தை நான் விரும்பவில்லை, நாங்கள் விடுதலை தான் விரும்புகிறோம், நாங்கள் மரணத்தை கண்டு அஞ்சப்படவில்லை, சரணடைய மாட்டோம், மறிப்போம் என்று சொல்லுகிறார். இப்படி அவருடைய அந்த தியாகம்தான் இன்று அவரை போற்றுகின்ற வகையிலே, ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வை தூண்டுகின்ற வகையிலே இன்று நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதே போலதான் ஜூலியஸ் பூசிக் அவர்களும். இருவருமே சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். ஜூலியஸ் பூசிக் என்பவர் தொழிலாளருக்கு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் 12 வயதில் பத்திரிகை துவங்குவதற்காக ஏற்பாடு செய்தார். அந்த வேகம் அங்கே அவர் ஒரு இடதுசாரி இயக்கத்தில் இணைந்து செயல்படுகின்ற தூண்டுதலை உருவாக்கியது. தோழர் இணையவன் கூறியது போல சமூக ஜனநாயக கட்சியில் சேருகிறார். பிறகு 1921ஆம் ஆண்டு அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேருகிறார். கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகையில் அவர் எழுதுகிறார். அவருடைய எழுத்துக்கள் அங்கே மிகப்பெரிய மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று போராட்ட கிளர்ச்சி தூண்டியது. ஆகவேதான் அவரை கைது செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் மத்திய கமிட்டி உறுப்பினராகவும் இருந்திருக்கின்றார். அவருடைய சிறை குறிப்புகளை படிக்கும் பொழுது இதயம் கணக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்திலே பாசிஸ்டுகள், அதாவது 1939ஆம் ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியாவை ஜெர்மனி கைப்பற்றிய பொழுது அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடை விதிக்கப்பட்ட காலத்திலும் அவர் எழுத்துக்களை நிறுத்தவில்லை. அதற்கு மாறாக அவர் ரகசியமாக எழுதுகிறார். அங்கு கட்சி தடை செய்யப்பட்ட பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி ரகசியமாக இயங்குகிறது. இதிலே நாம் அவரிடம் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு பாசிச ஆட்சி காலத்தில் ஒரு கட்சி எப்படி நடத்த வேண்டும், ஒரு கட்சி எப்படி இயங்கியது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த குறிப்புகளை அச்சாக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்ட அவருடைய துணைவியார் தோழர் அகுஸ்தினா, அவரை பற்றியும் அவர் குறிப்பு எழுதியிருக்கிறார். அவர் சிறைப்பட்டு 16 வாரங்கள் கழித்த பிறகு அவர் இறந்து விட்டதாக தகவல் பரப்பப்பட்டது. ஆன போதிலும் அவரிடம் அவருடைய மனைவியை கொண்டு வந்து நிறுத்தி, இவனை பற்றி கவலைப்படவில்லை என்றாலும் உன்னை பற்றி கூட கவலைப்பட மாட்டேங்கிறான், அவனிடம் பேசு என்று 1 மணி நேரம் அவகாசம் கொடுத்து, அதற்குள் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் 2 பேரையும் சுற்று கொண்டு வருவோம் என்று அதிகாரிகள் மிரட்டிய போது அகுஸ்தினா சொல்லுகிறார், இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உங்களுடைய மிரட்டலுக்கு அடிபடைய மாட்டோம் என்று அங்கேயே சிறையிலே பேசுகிறார். இப்படிப்பட்ட தியாக வரலாறுடைய காதலர்கள் அவர்கள், உண்மையிலேயே சிறந்த காதலர்கள். அவர் தன்னுடைய கணவர் தூக்கிலிடப்பட்ட பிறகு சோர்ந்து விடவில்லை. அதன் பிறகு அவருடைய குறிப்புகளை தேடி அதை புத்தகமாக ஆக்கியது என்பது இன்று நம் கைகளிலே கிடைக்கப்பெற்றது என்று சொன்னால், அந்த சிறை குறிப்புகள் மிகப்பெரிய பொக்கிஷமாக நமக்கு கிடைத்த ஒன்று. அதிலே போராட்ட வரலாறு,
தியாக வரலாறு, இன்னும் சொல்ல போனால் துரோக வரலாறு அனைத்தையுமே அதில் குறிப்பிட்டு இருக்கிறார். காட்டி கொடுக்கப்பட்டுதான் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே கைது செய்யப்பட்டது என்பதை குறிப்பிட்டு மத்திய கமிட்டியில் இருந்த அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் 2 ஆண்டு காலமாக ரகசிய முறையில் இயங்கிய அந்த தோழர்கள் அவர்களிடையே ஏற்பட்ட சில தவறுகளால், தளர்வுகளால் மத்திய கமிட்டியே வந்து காட்டி கொடுக்கப்பட்டது என்பதை அவர் அந்த குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இறுக்கமாக, எப்படி எதிர்த்து தன்னுடைய போராட்ட செயல்முறையை வகுத்து கொள்ள வேண்டும் என்ற குறிப்பை அதிலே அவர் விட்டு சென்றிருக்கிறார். இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடு, பத்திரிகை நடத்துவது குறித்த செயல்பாடு, பத்திரிகைகளை எழுதுவது குறித்த செயல்பாடு, இளம் தோழர்களை பற்றிய தியாகங்கள், கட்சிக்கும் வெளியில் உள்ள தொடர்புக்கும் உள்ள தொடர்பு பற்றிய செயல்பாடு, இவை அனைத்தையும் பற்றி அவர் ஒரு வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் தோழர்கள் சொன்ன போல ஸ்டாலினுடைய ஸ்டாலினுடைய பற்றாளர் ஒரு குறிப்பு இருக்கின்றது. ரஷ்யாவிலே ஸ்டாலின் ஜெர்மனுக்கு எதிராக இராணுவ பிரகடனத்தை 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி வெளியிடுகிறார். ஆனால் மறுநாளே 24ஆம் தேதி மாலைக்குள் அந்த செய்தி அச்சாக்கப்பட்டு வாசகர் கைகளிலே கிடைத்திருக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது, ஸ்டாலின் மீது பற்று கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சி. ஆச்சரியமான விஷயம். நாம எங்க நம்ம ஒரே மாநிலத்துக்குள்ள அல்ல தலைநகரத்துக்குள்ள அச்சிட்டு அதை கொண்டு வந்து வாச செருப்பாரமாகி விடுகிறது. ஆனால் வேறொரு நாட்டில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தியை இன்னொரு நாட்டில், அதுவும் தலைமறைவாக இயங்குகின்ற ஒரு கட்சி, ஒரு மாலையில் வாசகர் மத்தியிலே கிடைக்க செய்கின்ற அளவிலே அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தகைய கட்டுமானங்கள், எத்தகைய தியாகங்கள், எத்தகைய உழைப்பு இருந்திருந்தால் அது அந்த அளவுக்கு செயல்பட்டு இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வியப்பாக இருக்கிறது. இதுதான் அவர் ஸ்டாலின் மீதும் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதும் கொண்டுள்ள பற்றுரைக்கு சான்று. இப்படி அவருடைய தியாகங்கள், அவருடைய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதான பற்றுறுதி மிகப்பெரியது, மிக ஆழமானது. ஆகவேதான் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே நாம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். வெறும் அவருடைய நினைவை போற்றுவது மட்டுமல்ல, இன்றைய உலகம் என்பது ஏகாதிபத்தியத்தால் பங்கிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்க ஏகாதிபத்தியமும், இன்னொரு புறம் சீன ரஷ்ய ஏகாதிபத்தியங்களும் முகாமிட்டு உலகத்தை மறுபங்கீடு செய்து கொள்வதற்காக பதிலி யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலே அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்தியாவோடு போடப்பட்டிருக்கின்ற இராணுவ ஒப்பந்தங்கள், வர்த்தக ஒப்பந்தங்கள், அடிப்படை ஒப்பந்தங்கள் அனைத்தும் இந்த நாட்டை அமெரிக்காவுடைய புதிய காலனி நாடாக மாற்றுகின்ற ஒப்பந்தங்கள். அது அண்மையிலே போடப்பட்டிருக்கின்ற காம்பக் திட்டத்தின் மூலமாக போடப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள், இவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்காக போடப்பட்ட ஒரு செயல் திட்டமாக அந்த ஒப்பந்தம் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் அந்த ஒப்பந்தத்தில் போடப்பட்டுள்ள $500 பில்லியன் வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்காக, அதை செயல்படுத்துவதற்காக பல்வேறு வகைகளிலே அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்திய அரசை நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதை செயல்படுத்துவதற்காக, செயல்பட வைப்பதற்காக ஒருபுறம் பேச்சுவார்த்தை, 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றது.
தற்போது 6வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய புதிய இந்தியாவுக்கான தூதரை நியமித்து இந்த மாதம் இறுதியிலோ அல்லது அடுத்த மாதமே வர இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையை நிறைவு செய்வதற்காக, ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்காக இந்தியாவோடு போடப்பட்டுள்ள ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதற்கு இன்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு புறம் பேச்சுவார்த்தை மூலமாக, இன்னொரு புறம் வரி கொள்கையின் மூலமாக நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் மீது 50% வரியை விதித்து இன்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்தியாவின் சிறு தொழில்கள், டெக்ஸ்டைல்கள் மட்டுமல்ல, வெறும் நிறுவனங்களை கூட இன்று ஆட்டம் காண செய்திருக்கின்றது. கார் தொழிற்சாலைகள், வெறும் கார்பரேட் நிறுவனங்கள் கூட இன்று ஆட்டம் காணுகின்ற வகையிலே இந்த வரி கொள்கை இருந்து கொண்டிருக்கிறது. வரி கொள்கை என்பது ஏகாதிபத்தியத்தினுடைய கடந்த கால பழைய காலனி ஆதிக்கத்திலும் சரி, புதிய காலனி ஆதிக்கத்திலும் சரி, நாடுகளை கபலீகரம் செய்வதற்கு வரி கொள்கை அவர்கள் கையாண்டார்கள் என்பது நாம் பார்த்த ஒன்று. கட்டபொம்மனுடைய வசனங்களை கேட்டு இருக்கின்றோம். அதே போலதான் அப்பொழுது அவர்கள் அந்த வரி கொள்கையிலே மிகப்பெரிய சுரண்டலை செய்தார்கள். அந்த வரி கொள்கையின் மூலமாக 2-3 துறைகளிலே, இராணுவத்துறை, பராமரிப்புத்துறை, வரித்துறையை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். ஆனால் இதன் மூலமாக வந்த வரிகளை அன்று பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதற்கும் இராணுவத்தை கட்டியெழுப்பதற்கும் பயன்படுத்தி கொண்டார்கள். அதே வகையில்தான் இன்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக, இன்று விழுந்து கொண்டிருக்கின்ற, சரிந்து கொண்டிருக்கின்ற தங்களுடைய சாம்ராஜ்யத்தை தூக்கி நிறுத்துவதற்காக, உலக மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக, சீன ஏகாதிபத்தின் உலக மேலாதிக்கத்திற்கு போட்டியாக தன்னுடைய உலக மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக அமெரிக்கா முதன்மை என்ற கொள்கை அறிவித்து, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவில் இருக்கின்ற 3 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உடைய ஆட்சியாக அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. டெக்னோ முதலாளியுடைய ஆட்சியாக அது கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டெக்னோ முதலாளியுடைய மூல வளங்கள், தேவையான உற்பத்திக்கு தேவையான மூலவள பற்றாக்குறையை இன்று கைப்பற்றுவதற்காக இன்று சீனாவோடு மல்லு கட்டி கொண்டிருக்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியம். அதை நேரடி யுத்தம் மூலமாக இன்று நடத்துவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மாறாக பதிலி போர் மூலமாக, வரி கொள்கையின் மூலமாக உலகத்தை சூறையாடுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்திய நாட்டினுடைய தொழில் உற்பத்தி பொருட்கள் மீது 50% வரியை விதித்து இந்த நாட்டிலே தொழில் முடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நாட்டிலே இதன் மூலமாக தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்திருக்கின்றது, மக்களுடைய வாங்கு சக்தியை பறித்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று உலகம் முழுவதும் ஏகாதிபத்தியங்கள் காலனி ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க சீன ஏகாதிபத்தியம் மட்டுமல்ல, போட்டியாக இன்று ஐரோப்பிய ஏகாதிபத்தியமும் 3வது ஒரு அணி அமைத்து இன்று அவர்கள் உலக மேலாதிக்கத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அமைதி ஏற்படுத்துவதற்காக வந்த இரட்சகர் போல பேசிய ட்ரம்ப் இன்று உக்ரைன் போர் விஷயத்திலே அமெரிக்காவோடு சமரச பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதும், இன்னொரு புறம் ரஷ்யாவோடு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதும், இன்னொரு புறம் ரஷ்யாவுக்கு எதிராக வரி கொள்கையை அறிவிப்பதும் 2 விதமான போக்குகளை கையாண்டு கொண்டிருக்கிறார். இதே அமெரிக்க ஏகாதிபத்தியம் ட்ரம்ப் ஒரு புறம் இந்தியா மீது வரி விதிக்கிறார், ரஷ்யா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் இன்னொரு புறம் ரஷ்யாவோடு கை குலுக்குகிறார்.
எத்தகைய ஒரு கேடுகட்ட நிலைமை கண்ணு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இதனுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக உக்ரைனுடைய வளங்களை ரஷ்யாவோடு பங்கு போட்டுக் கொள்வதற்காக ஒரு புறம் கைகுலுக்கி ரஷ்யாவோட ஒப்பந்தங்கள் போடுவது, இன்னொருபுறம் ரஷ்யா உக்ரைன் மீது போர் நடத்துவதை காரணம் காட்டி அந்த நாட்டோடு வர்த்தகம் செய்கின்ற நாடுகளை மிரட்டி வரியை விதித்து தன்னுடைய நாட்டுடைய நெருக்கடியை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு பக்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த நிலைமை? ஏன் இன்று ஏகாதிபத்தியங்கள் இப்படி ஒரு பதிலை போரில் ஈடுபடுகிறார்கள்? ஏனென்று சொன்னால், இன்று உலகம் முழுவதும் முதலாளித்துவ நெருக்கடியும் முதலாளித்துவ நாடு பிடிக்கும் கொள்கையும் தீவிரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏகாதிபத்தியங்களால் இன்று அந்த நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கு வழி இல்லாமல் திவால்நிலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் போரை தவிர்த்து, ஒரு குறுகிய காலம் போரை தவிர்த்து, அதன் மூலமாக அந்த போரை இன்னொரு நாட்டின் மூலமாக பதில் யுத்தத்தின் மூலமாக தன்னுடைய நெருக்கடியை தீர்த்துக் கொள்வதற்காக போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உக்ரைன் போர். அதுதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கு இடையில் நடக்கின்ற போர். அதுதான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கின்ற போர். இப்படி உலகம் முழுவதும் ஏகாதிபத்தியங்கள் நேரடி யுத்தத்தில் ஈடுபடவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் பதில் யுத்தத்தில் ஈடுபட்டு தன்னுடைய நெருக்கடியை நம் போன்ற நாடுகள் தலையில் திணிப்புகின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக உலக மக்கள் இன்று இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சியிலும் கூட உலகத்தில் பல கோடி மக்கள் உணவின்றியும் வீடின்றியும் இன்று வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் பஞ்சமும் பசியும் பெருகி கொண்டிருக்கிறது. உலக அளவிலே நல்ல குடிநீர் கிடைக்காத மக்கள் 200 கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏகாதிபத்தியங்கள் இன்று ஒரு புறம் தன்னுடைய காலனி ஆதிக்கத்தை இந்தியா போன்ற நாடுகள் மீது திணிப்பதும், அந்த நாட்டை சுரண்டுவதும், இன்னொரு புறம் ஏகாதிபத்தியத்திற்கு இடையிலான தங்களுடைய போர் தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஏகாதிபத்தியத்தை உலகத்திலிருந்து வீழ்த்தாமல், ஒழித்து கட்டாமல் மக்கள் ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ முடியாது. தொழிலாளி வர்க்கம் இன்று அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. உழைக்கின்ற மக்கள் உலகம் முழுவதும் இன்று பெரும் துயரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். போர்கள் மூலமாக ஒரு பக்கம் மக்களை கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகள், பாலஸ்தீனத்திலே பச்சிளம் குழந்தைகளும் பெண்களும் அங்கே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று குண்டு போட்டு கொள்ளுகிறார்கள், இன்னொரு புறம் உணவு இல்லாமல் அந்த மக்களை பட்டினி போட்டு கொள்ளுகிறார்கள். இதுதான் உணவு யுத்தம் என்ற அமெரிக்காவுடைய திட்டத்தில் ஒரு பகுதி. அங்கே அந்த மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஜனநாயகம் என்று பேசிக்கொண்டு, உலக ஐநா சபை என்று சொல்லி பேசிக்கொண்டு, உலகத்தில் ஜனநாயகம் பேசுபவர்கள் என்று இந்த மக்களை கொன்று குவிப்பது பற்றி கவலைப்படவில்லை. மாறாக ஏகாதிபத்தியங்கள் எத்தகைய பரிதாபம் காட்டாமல் அந்த மக்களை கொன்று குவி கொண்டிருக்கிறது. விளைவுகள் இவற்றை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களும் தொழிலாளி வர்க்கமும் ஒடுக்கப்பட்ட நாடுகள் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தற்காலிகமாகவாது ஒரு அணிசாரா கொள்கையை கடைபிடிக்க வேண்டுமா? கடைபிடித்தால்தான் ஏகாதிபத்தியத்தை பிடியிலிருந்து விடுபட முடியும். ஆனால் இன்று ஒவ்வொரு நாட்டில் இருக்கின்ற ஆளும் வர்க்கங்களும் ஏதோ ஒரு ஏகாதிபத்தியினுடைய காலடியில் விழுந்து இருக்கின்ற கொடுமையை பார்க்கின்றோம். மோடி அரசாங்கம் இன்று அமெரிக்காவுடைய காலடியில் விழுந்து கிடக்கின்றது. இன்னொரு புறம் இங்கே இருக்கின்ற தரகு முதலாளித்துவ கூட்டத்தினுடைய சந்தை நலனுக்காக ஒரு புறம் சீனாவோடு வர்த்தக பேரம் பேசுவதற்காக இங்கே அணியமாய்க் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய நோக்கமெல்லாம் இந்த நாட்டு மக்களை வாழ வைப்பதற்காக அல்ல, இந்த நாட்டுடைய கார்பரேட்டுகளை வாழ வைப்பதற்காக தான் ஏகாதிபத்தியத்தோடு கூட்டணி சேருகிறார்கள், ஏகாதிபத்தியங்களோடு ஒப்பந்தம் போடுகிறார்கள். மற்றபடி இந்த நாட்டுக்காக அல்ல, நாட்டு மக்களுக்காக அல்ல இவருடைய ஆட்சியும் அதிகாரமும். ஆகவேதான்
இந்த ஏகாதிபத்திய தாசர்கள். அதே போலதான் இஸ்ரேல், அதே போலதான் ஈரான். இஸ்ரேல் அமெரிக்காவுடைய காலடியில் விழுந்து கிடக்கின்றது. ஈரான் ரஷ்ய சீன ஏகாதிபத்தியம் சார்ந்து இருக்கிறது. இப்படி உலகமெல்லாம் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவதற்கு மாறாக ஏகாதிபத்தியுடைய ஏவல் நாய்களாக அடிமைகளாக விழுந்து கிடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய அந்த வீரர்களை நினைவு கூறுவது அவசியமாக ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் தியாகம் நிறைந்த ஜூலியஸ் பூசிக்கினுடைய அந்த தியாகத்தை இளைஞர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் விதைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, இந்த தோழர்களுடைய மாவீரர்களுடைய நினைவு நாளான இன்று ஏகாதிபத்திய எதிர்த்து போராடுவதற்காக இந்திய நாட்டையும் உலகத்திலிருந்து ஏகாதிபத்திய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்ட நாடுகளை விடுவிப்பதற்காகவும் உலக கம்யூனிஸ்டுகளாகிய நாம் ஒன்று திரள வேண்டியிருக்கின்றது. உலக விடுதலைக்காக போராடக்கூடிய கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி இன்று நம் நாட்டுடைய விடுதலைக்காகவும் உலகத்துடைய விடுதலைக்காகவும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர் புரிவதற்காக உள்நாட்டு ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போர் புரிவதற்காக நாம் தயாராக வேண்டும். அத்தகைய தயாரிப்பு செய்வதற்காக தான் இந்த உமர் மக்தூருடைய தியாகம் நமக்கு போற்றத்தக்கது, பாராட்டக்கூடியது, நினைவு கூறத்தக்கது. அதே போல் பாசிச ஜெர்மானிய ஆட்சியை எதிர்த்து, பாசிச ஒடுக்குமுறையை எதிர்த்து, ஒரு பாசிச காலகட்டத்திலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்பட்டு அந்த மக்களை தட்டி எழுப்பி பாசிஸ்டுகளுக்கு எதிராக போராடிய அந்த ஜூலியஸ் பூசிக்கினுடைய தியாகம் போற்றத்தக்கது. அவருடைய தியாகத்தை நாம் நெஞ்சில் ஏந்துவோம், போராடுவோம், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவோம், ஆளும் வர்க்கங்களை எதிர்த்து போராடுவோம். இந்த நாட்டிலே ஒரு விடுதலையை புதிய ஜனநாயக புரட்சியின் மூலமாக வென்றெடுப்போம். ஏகாதிபத்திய எதிர்ப்பு விடுதலை போரை முன்னெடுப்போம். அதற்காக தோழர்கள் அணியமாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.